என்னதான் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தமிழ் படங்கள் பார்க்குறத விடவும் இங்கிலீஷ் படம் பார்க்குறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம், அப்படி தானே? அந்த அளவுக்கு இந்த படங்களும் சரி, இந்த படங்களில் இருக்கிற கேரக்டர்ஸும் சரி நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க இல்லையா, அதாவது சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கிறவங்க அவங்களோட ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதில் சில பேர் அவங்க லைஃப்பில் கிட்டத்தட்ட இந்த படங்களில் வர மாதிரியே இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். தி அயன் மேன் மார்வல் ஸ்டூடியோஸ் தயாரித்து பேரமவுண்ட் பிக்சர்ஸ் அவங்களால ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த படம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு படங்க. இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த அயன்மேன் கேரக்டரில் நடித்தார் இல்லையா, அவரோட லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வெற்றி இவருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல. அந்த அளவுக்கு கஷ்டத்தை எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு. சரி, இவரோட வெற்றி பயணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இவரோட பேரு ராபர்ட் டவுனி ஜேஆர். 1965 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் பிறக்கிறாரு. இவரோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே சினி ஃபீல்டில் இருந்ததுனால இவருக்கும் ரொம்ப ஈஸியாகவே சினி ஃபீல்டில் சான்ஸ் கிடச்சிருச்சு. இவருக்கு 5 வயசு இருக்கும்போதே இவரோட அப்பா நடிக்கிற படங்கள்ல எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர்ல எல்லாம் இவர் நடிச்சுட்டு வந்தாரு. அதே மாதிரி இவரோட அப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையானவர். இவருக்கு தெரியாத போதை பழக்கமே இல்லைங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி எல்லா போதை பொருட்களுமே இவருக்கு அத்துப்படியாங்க. இந்த போதை பழக்கம் எல்லாத்தையுமே அவரோட மகனுக்கும் பழக்கப்படுத்துறாரு. ராபர்ட் டவுனி இதை பற்றி அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் சொல்லும்போது, நானும் அப்பாவும் சேர்ந்து போதை பொருளை எடுத்துக்கும் போது அப்பா என் மேல பயங்கரமா பாசமழைய பொழிவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராபர்ட் டவுனிக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. இவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கூட கிரீன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்களோட இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி லைஃப் இவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா இவரோட போதை பழக்கத்தினால இவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் டவுனி 1978 அவரோட அப்பாவோட சேர்ந்து கலிபோர்னியாவுக்கு குடி போறாரு. அங்க ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுட்டு வராரு. நீங்களே நினைச்சு பாருங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு குழந்தை, அதை சப்போர்ட் பண்ற மாதிரி அதே மாதிரியே ஒரு அப்பா, அந்த குழந்தைக்கு எப்படிங்க படிப்பு வரும்? ஸோ ராபர்ட் டவுனியால படிக்க முடியல. அதுக்கப்புறம் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாரு. சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இவருக்குள்ள இருந்தாலும் பல வருஷம் போராடியும் சினிமாவில் இவருக்கு எந்த வெற்றியுமே கிடைக்கல. 1987 லெஸ் தென் ஜீரோ அப்படிங்கிற ஒரு படத்துல போதைக்கு அடிமையான ஒரு கேரக்டர்லயே இவர் நடிக்கிறாரு. இந்த படத்துல இவரோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்ததுனால எல்லாருக்கும் பிடிச்சு போய் இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிருது. அதே மாதிரி அதை தொடர்ந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு சின்ன சின்ன வெற்றி படங்களும் இவருக்கு கிடைச்சது. இந்த நேரத்துல தான் சாரா ஜெசிகா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த சந்தோஷமும் இவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. ஆமாங்க, அவரோட அப்பாவுக்கு நடந்த அதே நிலைமை தான் இவருக்கும். இவரோட போதை பழக்கம் பிடிக்காம கல்யாணம் ஆகி 7 வருஷத்துலயே ஜெசிகா டிவோர்ஸ் வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த நேரத்துல ராபர்ட் டவுனி சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறை பத்தி எடுக்கப்படுற படமான சாப்ளின் அப்படிங்கிற அந்த
படத்துல நடிச்சு அந்த படம் ஆஸ்கார் அவார்டுக்கே நாமினேட் செய்யற அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆஸ்கார் அவார்டு கிடைக்கல அப்படின்னாலும் பேஃப்டா அப்படிங்கிற ஒரு விருது இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1996ல இருந்து 2001 வரைக்கும் இந்த பீரியட் தான் ராபர்ட் டவுனியோட லைஃப்லயே பயங்கர சோகமான ஒரு காலமா இருந்துச்சு. ராபர்ட் டவுனி போதைக்கு ஃபுல்லாவே அடிக்ட் ஆயிட்டாரு. அந்த போதைய இவர் விடணும்னு நினைச்சாலும் அந்த போதை இவரை விடல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைமா 1996ல போதை பொருள் வச்சிருந்ததுக்காக இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்சம் வருஷங்கள்ல நிறைய வாட்டி இதே மாதிரி போதை பொருள் கேஸ்ல சிக்கி இவர் நிறைய தண்டனையும் அனுபவிச்சுட்டு வராரு. இவர் ஜெயிலையும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. அங்க இருக்கிற கைதிகள் கிட்ட சிக்கி இவரு ரத்தம் சொட்ட சொட்ட அடி வாங்கியிருக்காராம். இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்த அவரு இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் முடியவே இல்லை. நிறைய மறுவாழ்வு மையங்களுக்கு போறாரு. ஆனா அதுவும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு வழியா 2001ல ரிலீஸ் ஆகி வெளியில வராரு. வெளியில அவருக்கு வாழ்றதுக்கான எந்த வழியுமே இல்லை. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பீட்சா கம்பெனியில குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றாரு. 2 years இப்படியே போகுது. அதுக்கப்புறம் 2003ல சூசன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை இவர் மீட் பண்றாரு. ராபர்ட்டுக்கு சூசனை ரொம்ப பிடிச்சு போனதுனால சூசன் கிட்ட போய் தன்னோட லவ்வ சொல்றாரு. சூசனுக்கும் ராபர்ட்டை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா சூசன் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது உங்களோட போதை பழக்கத்தை எல்லாம் விட்டாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு. இதை கேட்ட ராபர்ட் யோசிக்கிறாரு. அவருக்காகவும் அவரோட லவ்வுக்காகவும் லவ்வர் சூசனுக்காகவும் எல்லாத்தையுமே ஃபுல்லா விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவரோட முழு மனதையும் ஒருநிலைப்படுத்தி யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் இது எல்லாத்தையுமே பண்ணி ஒரு வழியா தீய பழக்கத்தை தூக்கி எறிகிறாரு. அதுக்கப்புறமா சூசனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா 5 years கழிச்சு இவரோட ஹார்ட் ஒர்க்குனால இவருக்கு ஒரு சூப்பரான படத்துல ஹீரோ சான்ஸ் கிடைக்குது. அதுதான் இந்த அயன் மேன். இந்த வாட்டி இவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை இது மட்டும்தாங்க இருக்கு. சூப்பரா நடிச்சு இந்த படமும் வேற லெவல் ஹிட் ஆயிருச்சு. பல கஷ்டங்களுக்கு அப்புறமா அவரோட வெற்றியை அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இவர் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே இவருக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல, டோட்டலா 24 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ராபர்ட் டவுனியோட இந்த கதை மூலமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு தோல்விகள் நிறையவே வரலாம். ஏன், ஒருவேளை நம்ம பாதை மாறி கூட போகலாம். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் நம்மளோட தன்னம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. கடவுள் நமக்காக ஒரு வழியை காமிப்பாரு. அந்த டைம்ல நம்ம தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் போராடி கண்டிப்பா நம்மளுடைய வெற்றியை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.